இவங்க தான் என்னோட பாட்டி. அதாவது என்னோட அம்மாவோட அம்மா. அவங்க 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து மரணம் அடைந்தவர். ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. இயற்கையோடவே ஒன்றி போய் வாழ்ந்து வந்த ஒரு பழைய மனுஷி. இவங்களுக்கு ஆஸ்பத்திரின்னா என்னன்னு தெரியாது. இவங்க ஆஸ்பத்திரிக்கு போனதும் கிடையாது. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி 60, 65 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தடவை இறந்து போயிட்டாங்க. என்ன கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா அதுதான் உண்மை. என் கண் முன்னால் நிகழ்ந்த அந்த நிகழ்வு, அந்த இரவை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு என் மனதில், என் ஆழ்மனதில் வேதனைப்பட வைத்த ஒரு நிகழ்வின் இரவாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். நான் என் தாய்மாமன் வீட்டில்தான் படித்து வளர்ந்தவன். அதாவது என் அம்மா பிறந்த என் அம்மாவின் தாய் வீட்டில் படித்து வளர்ந்தவன். அதனால்தான் இந்த நிகழ்வை என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது என்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இது ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல்களும் பயமுறுத்தல்களும் நிறைந்த ஒரு அசுரத்தனமான காட்சி சம்பவங்களின் ருத்ர தாண்டவ தொகுப்புகளின் காட்சிகளாக இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றளவும் என் மனதை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்தி கொண்டு அந்த கதிகலங்க வைக்கும் அந்த சம்பவ காட்சிகள் என்பது என்னுடைய இந்த காலத்திலும் பல இரவு தூக்கங்களை கெடுத்திருக்கின்றது. என்னுடைய தாடியும் நரைத்து விட்டது, என்னோட தலையும் நரைத்து விட்டது, எனக்கு வயோதிகமும் எட்டி பார்த்து விட்டது. இருந்தாலும் கூட என்னுடைய பள்ளி பருவத்தில் நடந்த அந்த சம்பவங்களின் காட்சிகள் என்பது ஏதோ நேற்று நடந்த காட்சிகளைப் போல என் கண்களிலும் என் இதயத்திலும் அது வந்து போய் கொண்டுதான் இருக்கின்றது. கடவுள், ஆவி, யமதூதர்கள் போன்ற கதைகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ அது கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். கருட புராணங்களில் கூறும் இப்படிப்பட்ட சம்பவங்களின் கதையில் 100% உண்மை இருக்கின்றது என்பது என் கண்கூடாக கண்ட காட்சிகள் என்னை மிரள வைத்தது. வாழ்நாளில் மறக்க முடியாத அந்த இரவில் நடந்த அந்த கதையில் கதாபாத்திரங்களாக இருந்தவர் என் பாட்டி, நான், என் அம்மாவின் தங்கை, அதாவது எனக்கு சித்தி, அந்த சித்தியின் கணவர் என்று நாங்கள் 4 பேரும் தான் அந்த கதையில் அன்று கதாபாத்திரங்களாக இருந்தவர்கள். இவர்கள் தான் நான் குறிப்பிடப்படும் சித்தி, என் அம்மாவின் தங்கை. இவர்களுடைய தலை பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வந்திருந்த சமயம். அப்போது சித்தியை பார்ப்பதற்காக சித்தியோட கணவரும் அன்று வந்திருந்தார். மனித உயிர்களை பறித்து கொண்டு போகும் அந்த யமதூதர்களுக்கு கூட தவறுகள் நடந்துவிடும் என்று மிகப்பெரிய ஆதாரத்தை காட்டும் அந்த காட்சிகளின் கோர தாண்டவம் இந்த கதையில் துளி அளவு கூட கற்பனை இல்லாத நிஜ கதையின் தொகுப்புகள் என்பதை நான் இங்கே தெளிவாக கூற வேண்டியிருக்கின்றது. இடியும் மின்னலும் காற்றும் மழையும் ஆந்தையின் கரைச்சலும் என்று அந்த இரவு பயமுறுத்தி கொண்டிருந்தது. இது கற்பனை அல்ல, நிஜம். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற வயசுன்றதுனால எப்பவுமே நான் என் பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். பக்கத்து ரூம்ல சித்தியும் சித்தப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு உச்சா போகணும்னு சொல்லிட்டு என் பாட்டியை நான் இப்படி தட்டுறேன். அப்படி தட்டினப்ப என் பக்கத்தில் படுத்து கொண்டிருந்த என் பாட்டியை காணவில்லை. பிறகு நடந்த திடுக்கிடும் சம்பவங்களும் மனதை உறைய வைக்கும் காட்சிகளும் என்பது தெளிவாக அந்த கதையின் பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள விரும்பினால் கீழே காணும் அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கும் அந்த சின்னத்தில் கிளிக் செய்து கொண்டு அந்த உண்மை கதையை தெரிந்து கொள்ளுங்கள்.